கல்விதான் ஒருவருக்கு ஏற்றத்தை தரும் என்பதற்கு உதாரணமாக மாறியுள்ளது ஜப்பான் நாட்டில் தூதராக நியமிக்கப்பட்டுள்ள சந்துருவின் வாழ்க்கை. அது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கல்வியில் பின்தங்கி இருந்தாலும் தமிழ்நாட்டின் அரசியலிலும் அரசு உயர் பதவியிலும் தடம் பதித்தவர்களில் விழுப்புரத்தைச் சேர்ந்தவர்களும் உண்டு. அந்த வகையில் இன்று ஜப்பானில் உள்ள ஒசாகா நகரத்தின் தூதராக பரிணமித்துள்ளார் சந்துரு. ராதாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அப்பர் புனிதா தம்பதிக்கு மகனாக பிறந்த சந்துரு டெலிபோன் வசதியையும் டிவியையும் புதிதாக சந்தித்த தலைமுறையைச் சேர்ந்தவர். விவசாய குடும்பம் என்றாலும் சந்துரு பால்யத்தில் இருந்தே படிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தவர். பொழுதுபோக்கு, விளையாட்டு உள்ளிட்டவற்றில் பெரிதாக கவனம் செலுத்தாமல் படிப்பு மட்டுமே உலகம் என்றிருந்தவர். அந்த அறிவு தெளிவு 2009 நடந்த UPSC தேர்வில் தேர்ச்சி பெற செய்தது. பின்னர் IFS பிரிவில் அயல்நாட்டு பணிக்கு வாய்ப்பு கிடைத்தது. பணியில் சேர்ந்தது முதல் 2016 வரை இலங்கையில் இந்தியாவிற்கான தூதரக அலுவலகத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தார். அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா தூதரக அலுவலகத்தில் பணியாற்றி 2020ஆம் ஆண்டு இந்தியா திரும்பினார். அதன் பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் அலுவலக தனிச் செயலாளர் பதவியில் அமர்த்தப்பட்டார். 5வது வரைக்கும் முண்டியம்பகத்தில் படித்தார். அதுக்கு பிறகு விழுப்புரம் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் இங்கேருந்து பஸ்ஸில் போய் தான் படித்தார், வீனஸ் பஸ்ஸில். அதுக்கு பிறகு காரைக்காலில் BSc அக்ரி முடித்தார். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போயிட்டு 1 வருஷம் MSc முடித்தார். அதுக்கு பிறகு டெல்லியில் பரீட்சை எழுதி அங்கே போயிட்டு MSc முடிச்சுட்டு பிறகு PhD போனார். அதுக்கப்புறம் IAS எழுதினார். அதில் பாஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ட்ரைனிங் போட்டாங்க. ட்ரைனிங்லேருந்து இலங்கைக்கு போஸ்டிங் போட்டாங்க. இலங்கைக்கு போய் ஒரு 6 வருஷம் இருந்தார். அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா போட்டாங்க, அங்கே ஒரு 3 வருஷம். அதுக்கு பிறகு இப்போ ஜப்பானில் போட்டிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படி பல முக்கிய பொறுப்புகளை சத்தமில்லாமல் வகித்த சந்துருவை ஜப்பானில் உள்ள ஒசாகா நகரின் தூதர் பதவியில் அமர்த்தி இருக்கிறது இந்திய வெளியுறவுத்துறை. இந்த தகவலை அறிந்த ஊர்க்காரர்கள் இரவோடு இரவாக போஸ்டர்கள் ஒட்டி பிளக்ஸுகள் வைத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். ரொம்ப நார்மல் தான். இப்போ நல்ல படிப்பு முன்னேற்றம், விழுப்புரத்தில் படித்து நல்ல முன்னேற்றமாகி நல்ல வெளியில் டெல்லியில் தான் வேலை ஒர்க் பண்ணியிருந்தார். இப்போது நல்ல பொறுப்பான ஒரு அதிகாரியை பொறுப்பு எடுத்திருக்காரு ஜப்பான். இதில் அது வரவேற்கத்தக்கது. விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவர். அப்பா அம்மாலாம் நார்மல் படிக்க தெரியாதவங்க தான் அவங்க. இது அவர் நல்ல ஒரு முன்னேற்றம் அவருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குது. UPSC தேர்வில் வெற்றி பெறும் முயற்சியில் உள்ள இளைஞர்களுக்கு சந்துருவின் வெற்றி நம்பிக்கையை தந்திருக்கிறது. கூடுதல் உற்சாகத்தோடு உழைக்க வேண்டும் என்ற ஊக்கத்தை தந்துள்ளது. சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர், நம்ம ராதாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர். எங்களுக்கெல்லாம் கிராமத்து மக்களுக்கு, இளைஞர் பசங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க. எங்கள் கிராமத்துலேருந்து, சாதாரண கிராமத்துலேருந்து இன்றைக்கி ஜப்பான் தூதரவாக போகிறாருன்னா அது எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை தானேங்க. இந்த கிராமத்தை சேர்ந்தவர், ராதாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர், இளைஞர்களுக்கு, பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நாங்கள் நைட்டே தட்டிலாம் வச்சு கொண்டாடணுங்க. பாட புத்தகங்கள் கூட கண்ணில் காண்பிக்கப்படாமல் தண்டிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட தலைமுறையைச் சேர்ந்த பெற்றோர்கள் தமிழகத்தில் அதிகம். அந்த வேட்கையே சந்துரு போன்றவர்களை அரசு அதிகாரத்தோடு உலக நாடுகளை சுற்றி வர வைத்துள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிறைசூடனுடன் விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.